ரெக்கார்ட் ஹை 26,227. அதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ரெக்கார்ட் ஹையும் உடைக்க முடியாமல் ஃபாலும் ஆக முடியாமல் இந்த ஒரு 4-5 செஷனில் நிஃப்டியோட வாலட்டிலிட்டி அதிகமாகி ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த லெவலை உடைச்சி கீழே போகுமா, மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை மறுபடியும் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? ரெக்கார்ட் ஹைலேருந்து மோர் தென் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2024 செப்டம்பரில் ரெக்கார்ட் ஹை உடைச்சது. பட் அதுக்கப்புறம் இந்த செப்டம்பருக்குள்ளே பிரேக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கலை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை தொடர்ந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட், ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட், கோடெக், ஐசிஐசிஐ இதெல்லாமே பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணனாலும் நெகட்டிவ் இல்லாமல் போனதும், ஒரு சில பேங்க்ஸ் முக்கியமாக ப்ரைவேட் செக்டாரில் ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக வந்ததும் பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹை உடைக்கிறதுக்கு ரீசனாக இருந்தது. பட் நிஃப்டியில் இன்னும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்கு முக்கியமான செக்டார்னா ஐடி செக்டார் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா டிசிஎஸ் இந்த அக்டோபர் பிகினிங்கில் ரிசல்ட் கொடுத்ததுலேருந்து ஐடி கொஞ்சம் ஸ்ட்ரகிளில், நிஃப்டி 50 ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னியோட மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பிராட் மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 12 ரீச் பண்ணியிருக்கு. எல்லா இண்டெக்ஸுமே வந்து நியூட்ரலாக தான், ஒரு ஸ்லைட் 0.1 0.2% ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதில் இன்னொரு விஷயம், 0.5% கிட்ட நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் அதிகமாக இறங்கியிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது ஐடி இண்டெக்ஸ் 0.7% ஃபால் ஆயிருக்கு. கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து பேட்டாவோட ரிசல்ட்னால அதிகமாக இன்னைக்கு இறங்கியிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியல்டி இண்டெக்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆனது இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நாளைக்கு 5 ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம், அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் டிரைவ் பண்ண 5 முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 25,900க்கு மேலே தான் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 30 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இல்லை நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா 29 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருந்தாலும் 21 ஸ்டாக் தான் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இதில் 2 மெட்டல் ஸ்டாக், டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு மோர் தென் 1% தொடர்ந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் 2வது நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எஸ்பிஐ லைஃபோட ரேலி ஹெச்டிஎஃப்சி லைஃபும் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. ஆட்டோ செக்டார் இறங்கியிருந்தாலும் ஐஷர் மோட்டார் இன்னைக்கு 1% பாசிட்டிவ். காப்பர் அண்ட் அலுமினியம் ப்ரைஸோட இம்பாக்ட் ஹிண்டால்கோ பவுன்ஸ் பேக், தொடர்ந்து 3வது நாளாக ஹிண்டால்கோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எஸ்பிஐ நியர்லி 1% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் நேதி கோடெக் பேங்க் ரிசல்ட்னால இறங்கிச்சு டாப் லூசராக. இன்னைக்கு பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரெண்ட் லிமிடெட், கோல் இந்தியா, டெக் மஹேந்திரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நிஃப்டியில் அதிகமாக இன்னைக்கு இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 50ல் ஜிண்டால் ஸ்டீலை தவிர்த்து மற்ற எந்த ஸ்டாக்கும் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலை. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் தான் இன்னைக்கு டாப் லூசர். மார்க்கெட் நியர்லி ஒரு 2:30 to 3 மணிக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மோர் தென் 2% கிட்ட டிவிஎஸ் மோட்டார் இறங்கியிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷன் ரிசல்ட்டோட இம்பாக்ட் இன்னைக்கு 2% கிட்ட இறங்கியிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்கோ இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. இதில் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஆக்சிஸோட ரிசல்ட், ஆக்சிஸ் 2 பேங்க்கை தவிர்த்து மற்ற எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. முக்கியமாக இண்டிசன் பேங்க் மோர் தென் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. மிட் கேப்பில் இன்னைக்கு பார்க்கும்போது சுஸ்லான், யூபிஎல்னு சொல்லும்போது கெமிக்கல் செக்டார், ஃபெர்டிலைசர் செக்டார் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆச்சு. எஸ்ஆர்எஃபோட ரிசல்ட் நேற்று வந்தது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். பிஎஸ்யூவில் இந்தியன் பேங்க் மிட் கேப்பில் லீட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி நியர்லி 2% பாசிட்டிவாக இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பில் நியூஜென் சாஃப்ட்வேர் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 13-14% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் 10% மேலே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நியூஜென் சாஃப்ட்வேர் நம்ம கவனிக்கலாம். தீபக் ஃபெர்டிலைசர், இந்தியாவில் மழை வந்து எதிர்பார்த்த விட பெட்டராக இந்த 2025 இருக்குன்ற நியூஸு. கவர்மெண்ட்டோட பாலிசி இன்னைக்கு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸில் பவுன்ஸ் பேக் இருந்தது. தீபக் ஃபெர்டிலைசர் 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஃபார்மாவில் நான் ஆல்ரெடி தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கை சொல்லிட்டு இருக்கேன், லாரஸ் லேப் கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லாரஸ் லேப் மோர் தென் 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நியர்லி 961 ரூபாயில் இந்த ஸ்டாக் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் பந்தன் பேங்க் இன்னைக்கு நியர்லி 2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் இன்னைக்கு வீக்காக இருந்தது. பிஎஸ்சி 4% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து காலையில் ஷட் டவுன் ஆயிருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ட்ரேடிங் வந்து ரெஸ்யூம் ஆச்சு. ஓப்பனிங்லேருந்தே பெரிய அளவுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் போனது. எம்சிஎக்ஸ் இன்னைக்கு 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. பிஎஸ்சியும் இன்னைக்கு நியர்லி 4% கிட்ட இறங்கியிருக்கு.
அதானி என்டர்பிரைசஸ், அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். இன்னைக்கு 2 அதானி குரூப் ஸ்டாக்ஸோட ரிசல்ட் இருக்குது, என்னென்ன கம்பெனின்றதையும் அடுத்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா மெட்டல் இண்டெக்ஸை சொல்லலாம். டாடா ஸ்டீல் புரோக்கரேஜோட அப்கிரேட் ஒரு ரீசன். மெட்டல் செக்டாருக்கான புரோக்கரேஜோட அப்கிரேட் தான் இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஐடி இண்டெக்ஸ்லேயும் சரி, ரியல் எஸ்டேட்லேயும் இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்கு. ஐடியில் பார்த்தீங்கன்னா எம்ஃபாசிஸ், டெக் மஹேந்திரா, கோஃபோர்ஜ் அண்ட் டாப் லூசர். ரியல்டியில் பிரிகேட் வந்து மோர் தென் 2% இறங்கி இன்னைக்கு டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. கன்சூமரில் பேட்டா இந்தியாவோட ரிசல்ட் இன்னைக்கு 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஸ்டார் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இந்த மாதிரி ஒரு வாலடைல் செஷனாக இருந்து கொஞ்சம் வீக்காகவே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான ட்ரேட் டீல் க்ளோஸ் ஆகுமா, ஃபெடரல் ரிசர்வ் ரேட் குறைப்பாங்களா, இந்த எதிர்பார்ப்பு தான் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ரெண்டாவது, இந்த அக்டோபர் மந்தோட எக்ஸ்பைரி. இந்த 2 விஷயம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வாலடைலில் க்ளோசிங்கில் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. இதில் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் பேங்க் நிஃப்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 57,900 ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட். 26,050 நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், 25,850 நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன். இந்த 2 லெவலில் வச்சுட்டு தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டிரைவ் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு புரோக்கரேஜோட அப்டேட்லாம் என்ன? ஐஓசி வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி 168 டார்கெட் கொடுத்துருந்தாங்க, நொமுரா 160 டார்கெட் கொடுத்துருந்தாங்க. நேற்று 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்த ஐஓசி ரிசல்ட்டோட இம்பாக்ட் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட க்ளோஸ் ஆயிருக்கு. சோனா பிஎல்டபிள்யூவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. சிஎல்எஸ்ஏ வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் 570 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. நொமுரா 605 டார்கெட் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியா, இண்டஸ் டவர். வோடஃபோன் ஐடியா சுப்ரீம் கோர்ட்டோட நியூஸ் இம்பாக்ட் நேற்று ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. 4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு, 10% இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்கு. ஆனால் இன்னைக்கு சிட்டியோட அப்டேட் வந்து வோடஃபோன் ஐடியா 5% இறங்கியிருக்கு. ஆனால் இண்டஸ் டவர் மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வோடஃபோன் ஐடியாவோட டார்கெட் வந்து 10 ரூபா கொடுத்துருந்தாங்க சிட்டி. இண்டஸ் டவர் வந்து யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா 425 டார்கெட், இதில் சிட்டி வந்து 460 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிஎன்பி ஹவுசிங்கோட ரிசல்ட் இன்னைக்கு 1% பாசிட்டிவ். டாடா ஸ்டீல் மோதிலால் ஆஸ்வால் அப்கிரேட் பண்ணியிருந்தது. இன்க்ரீடுன்ற புரோக்கரேஜ் மெட்டலுக்கான அப்டேட்டு. இன்னைக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், செயில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு நியர்லி 2.5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் வந்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்ளை பண்ணியிருந்தாங்க, பட் அது ஆர்பிஐ ரிஜெக்ட் பண்ணியிருந்தது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். நாளைக்கு கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கவனிக்கலாம். வால்யூம் பார்த்தீங்கன்னா 2% ட்ராப் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் வந்து மிக்சட் நம்பரில் கொடுத்துருக்குறாங்க. ரெவன்யூ க்ரோத்தும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து நாளையோட ட்ரெண்ட் டிவிஎஸ் மோட்டார் புரோக்கரேஜ் என்ன அப்டேட் பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நியூ ஜென் சாஃப்ட்வேர் வாட்ச் பண்ணலாம். பிஎம்எல் கவனிக்கலாம், நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. ஆயில் இந்தியாவுக்கும் பிபிசிஎல்லுக்குமான எம்ஓயு நான் பைண்டிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறது. ஏபிபி இந்தியா ப்ரொடக்ஷன் நியூ பிளான்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. இதெல்லாமே நம்ம நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு கவனிக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்க்கலாம். எம்சிஎக்ஸ் இன்னைக்கு ட்ரேடிங் வந்து சஸ்பெண்ட் ஆனது, மேபி கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த ஸ்டாக்கு அகைன் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே டயர் ரிசல்ட்னால 6 to 7% ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் சர்வைவ் ஆகலை, க்ளோசிங்கில் 3% பாசிட்டிவாக இருந்தது. ஜேகே டயரோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி அப்போலோ டயர் மோர் தென் 4% கிட்ட இன்னைக்கு இன்ட்ராடேல ரைஸ் ஆகிருந்தது. கேஃபின் டெக்னாலஜிஸோட ரிசல்ட் எதிர்பார்த்ததோட பெட்டராக இருந்தது. பட் ஆனால் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கும் ரீசனாக இருந்தது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்தது இருந்தாலும் பட் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு வீக் ரிசல்ட்டாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி ஜூபிலன் இன்கிரிவியா, சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு எதிர்பார்த்ததை விட ஒரு லோயர் ரிசல்ட். மசகான் டாக் டிஃபென்ஸில் ரிசல்ட் கொடுத்துருந்தது, நியர்லி 1% கிட்ட இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஜீரோதா ஓட நியூஸை வந்து இவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்கிறது. ஆர்பிஎன்எல் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தோம், இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஐஓஎல் கெமிக்கல்ஸ் இன்னைக்கு யூரோப்பியன் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தோம், நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கேரளாவில் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 1% பாசிட்டிவாக இருந்தது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அகெயின் நம்ம நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு வாட்ச் பண்ணலாம்.
ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் ஒரு சைட்வைஸ் கன்சாலிடேஷனில் தான் இந்த ஒரு 4-5 நாளாக மூவ்மெண்ட் இருக்குது. டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த 25,700 முதல் சப்போர்ட், 25,500 ரெண்டாவது சப்போர்ட். இந்த ரெண்டாவது சப்போர்ட்ன்றது ஒரு லாஸ்ட் ஹோப்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த 25,500க்கு கீழே க்ளோஸ் ஆனால் வீக்னஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ஸ்டேபிலிட்டி இன்னையோட புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபர்தராக இன்னும் இந்த ஸ்ட்ரென்தன் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. மேபி பிஎஸ்யூ பேங்க்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஃப்டிஐ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அது இன்னும் ஒரு பாசிட்டிவ் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு கவனிக்க விட்டது என்னென்னா, ஐடிபிஐ பேங்க் வந்து பிஎஸ்சியோட மர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்தது மீடியாவில். மேபி இது அஃபிஷியலாக இன்னும் கொடுக்கல. பட் ஐடிபிஐ பேங்க் இன்னைக்கு 7 to 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. மேபி வரப்போ இந்த நியூஸ் உண்மையாக இருந்ததுன்னா மேபி ஐடிபிஐல இந்த வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கோல்டு அண்ட் சில்வரோட கண்டினியூஸ் ஃபால், கோல்டு ஃபினான்ஷியர்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.